பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பார்த்தோன்னா ஒவ்வொரு ஆகாரத்துக்கும் ஒவ்வொரு ருசி இருக்கும், ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். ஸோ நமக்கு எது அதிகமாக பிடிக்குமோ அதை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அதிகமாக சாப்பிடுவோம். ஏன்னா மற்ற டிஷ்ஷஸை விட அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறனால நம்ம அதை அதிகமாக விரும்பி சாப்பிடுவோம். அதுக்காக நம்ம ஒரு ஆகாரத்தை நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னா டெய்லி அதுவே செய்து நம்ம சாப்பிட மாட்டோம். ஒவ்வொரு நாளைக்கும் வித்தியாசமான உணவுகளை சமைத்து தான் நம்ம சாப்பிட்றோம். ஆனால் நீங்கள் என் ஏசப்பாவை மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் யாருமே அவங்கள விடுறதுக்கு மனசே உங்களுக்கு வராது. ஏன்னா அவர் எல்லா மனுஷங்களை காட்டிலும் அவ்வளவு இனிமையானவர், அவ்வளவு இரக்கமானவர். நம்ம எத்தனையோ தவறுகளை நம்ம வாழ்க்கையில் அன்னதினமும் செஞ்சிட்டே இருந்தால் கூட ஒவ்வொரு நாளும் நமக்கு அந்த மன்னிப்பை கொடுத்து நம்மளை நல்ல வழியில் நடத்துகிறாங்க அப்படின்னா அது யாரும் இருக்க முடியாது. நிச்சயமாக அது ஆண்டவர் மட்டும்தான் அந்த பாதையை, நல்ல பாதையை நமக்கு காட்டுகிறவர். என் ஏசப்பாவுடைய அன்பை நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த மனுஷனுடைய அன்பை நீங்கள் அவர் முன்னாடி கொண்டு தராசில் நிறுத்தினாலும் என் ஏசப்பா அன்பு தான் எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கும் உங்கள் லைஃப்பில். என் ஏசப்பாவுடைய அன்பு மனுஷர்களுடைய அன்பு போல் கிடையாது. அது கடல் போல், அதோடைய ஆழம் அகலம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் ருசிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா என் ஏசப்பாவை கண்டிப்பாக அவரை விடுறதுக்கு உங்களுக்கு மனசே வராதுங்க. அதை நான் நிச்சயமாக சொல்லுவேன். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, என் ஏசப்பாவை நீங்கள் ருசித்து பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் என் தேவன் நல்லவராகவே இருப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதி.